பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, வெல்லம், அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஒரு 4 முந்திரி, அப்புறம் ஏலக்காய், பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சாச்சு. இதில் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். இது வந்து இப்போ வெல்லம் வந்து கொஞ்சம் பாகு வெல்லமாக இல்லாததுனால ரொம்ப அழுந்தி அதை வந்து பிடிக்க முடியல. பாகு வெல்லமாக இருந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அந்த ஈரப்பதம் அதில் இருக்கும். இதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா, கொஞ்சமாக வெறுமை ஒரு ட்ராப் வந்து பால் வெறுமை கொஞ்சமாக விட்டுக்க போகிறேன். ரொம்ப விட்டால் டேஸ்ட் மாறிடும். அதனால கொஞ்சமாக அந்த பாலை மட்டும் அதில் விட்டுக்கலாம். விட்டு அதை கலந்துப்போம்.